சொல்றா? இன்னைக்கு தான் இந்த ஹோம்வொர்க்கை சப்மிட் பண்ணணுமா? ஆமா மச்சி, மறந்துட்டியா? இன்னைக்கு மட்டும் அந்த ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணல, அவ்வளவுதான். அந்த டீச்சர் நம்மள வெளுத்து எடுத்துடுவாங்க. ஐயோ, என்னன்னு இப்படி பயமுறுத்துற? எனக்கு நேத்தே ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நான் நேத்து ஞாபகப்படுத்தி இருந்தா என்னடா பண்ணிருப்ப? ஹோம்வொர்க் முடிச்சிருப்பியா? இல்லடா, ஸ்கூல் எப்படி லீவ் போடலான்னு நேத்தே பிளான் பண்ணிருப்பேன். நீ பேசாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுரு. நானாச்சு 2 பக்கம் எழுதிருக்கேன், நீ எதுவுமே எழுதலன்னு சொல்ற. உனக்கு கண்டிப்பா அடி கன்ஃபார்ம்டா. இருடா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு எப்படி லீவ் போடுறதுன்னு யோசிக்கிறேன். சரிடா. பா, எப்பப்பா வருவீங்க? பயப்பட்டு வந்துடுறேன். ஏன்டா அப்படி அவசரம் ஓடுறா? அப்பா, நான் ஹோம்வொர்க்கே முடிக்கலப்பா, மறந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுறவா? என்னதா ஸ்கூல் லீவ் போட போறியா? வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு நீ போயே ஆகணும். அப்பா எனக்காகப்பா ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்ப்பா. நோ வே கமிட், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போற. பாட்டி. கவின், நானே உன்னை கூப்பிட்டு பேசணும்னு தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? பாட்டி, இன்னைக்கு நான் ஹோம்வொர்க் செய்ய மறந்துட்டேன். டீச்சர் வர கேட்பாங்க, அதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன் நீ ஹோம்வொர்க் பண்ணல? ஒழுங்கா உட்காந்து பண்ணிருக்கலாம்ல. அதான் சொல்றேன்ல, மறந்துட்டேன்னு. படிப்பை தவிர மீதி எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சிருக்க, ஹோம்வொர்க்கை மட்டும் மறந்துடுறல்ல. பாட்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். பாட்டி, இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? இத நீங்க சொல்றீங்களா? ஏ சூப்பர். பேராண்டி, ஒரு நிமிஷம் இரு. எஸ் பாட்டி. அது நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு நான் சொன்னல. ஆமா. அதுக்கு நீ பதிலுக்கு எனக்கு என்ன செய்ய போற? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிரலாம். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அத நீ அப்படியே பெர்ஃபெக்ட்டா மிஸ் ஆகாம பண்ணிடணும், சரியா? அப்பதான் இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவுக்கு நான் பெர்மிஷன் கொடுப்பேன். ஸ்கூல் லீவுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரி, நான் இப்ப சொல்ற விஷயத்த கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போய் உன்னோட அப்பா கிட்ட நீ சொல்லணும், சரியா? சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி, பட்டைய கிளப்பிடலாம். நீ இப்போ உன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா ப்ளீஸ்பா, பிரீத்தி ஆன்ட்டிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு அம்மா வேணும், அவங்க இனிமே என் ஆன்ட்டி இல்ல என் அம்மா அப்படின்னு நீ போய் சொல்லணும். இவ்வளவுதானா? சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர், நான் பாத்துக்கிறேன். பேராண்டி, ஒரு நிமிஷம். நான் சொன்னதை மட்டும் சொல்லு, ஆனா உங்க அப்பா ஓகே சொல்ற வரைக்கும் நீ விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஓகே பாட்டி, என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. நீங்க எனக்கு ஸ்கூல் லீவ் கொடுத்துட்டீங்களா, இதுக்கு நான் இதை விட என்ன வேணா செய்வேன். சரிடா பாட்டி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தெய்வானே. அத்தை, என்ன சொல்லுங்க அத்தை. நீ இப்ப கவின் கிட்ட பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரீத்தியை கட்டிக்கிறதுக்கு விக்ரம் சம்மதிப்பானா? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? விக்ரம் கிட்ட கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அவன் டென்ஷன் ஆகுறானே. அவங்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிற பொண்ணை காட்டி இவ்வளவுதான் நீ கட்டிக்கணும், இவதான் உன் பொண்டாட்டின்னு சொன்னா அவன் ஒத்துப்பானான்னு
எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத. வேற ஏதோ ஒரு பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கே வீட்டை விட்டு போறேன்னு பையனையும் தூக்கிட்டு கிளம்ப பார்த்தான்.